This is from Balamit NPC Academy. ஸோ சயின்ஸ் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து அமிலங்கள் காரங்கள் உப்புக்களை வந்து நம்ம வந்து 2 பார்ட்டு முடிச்சிட்டோம். அதாவது என்னதுன்னா அமிலங்களும் பார்த்துட்டோம், காரங்களும் பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா உப்புக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து புக்கில் போய் டைரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஏன்னா எனக்கே ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்துச்சு. ஐயோ என்னடா சயின்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம புக் எடுத்து ஒரு தடவை படித்தா நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். நீங்கள் செகண்ட் டைம் அதே பேர் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக தெரியும் சயின்ஸு. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். சரிங்களா? நம்ம என்ன புக்கை ஒரு தடவை படிச்சுட்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போயிடுவோம். செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சரிங்களா? ஸோ நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம அமிலங்கள் காரங்கள் உப்புக்களை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும், கான்செப்ட் என்னன்றது புரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் 9th கொடுத்துருக்க உப்புக்களை பற்றி பார்க்கலாமா? ஸோ உப்புகள்னால் என்ன? ஃபஸ்ட்டு உப்புனா என்னது? உப்பு வந்து சாதாரண உப்பில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் உப்பு பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துவோம். நிறைய உப்பு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ உப்புலேயே பல வகை இருக்குது. சரிங்களா? ஸோ என்னென்னு பார்க்கலாமா? உப்புனாலே நமக்கு வந்து என்ன தெரியும்? சாதாரண உப்பு தான் தெரியும். சரிங்களா? கடல் நீரில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான உப்புகள் வந்து கரைஞ்சிருக்குதான். அதனால தான் கடல் நீர் பார்த்திங்கன்னா அவ்வளோ உப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவற்றிலிருந்து தான் என்னது? சோடியம் குளோரைடு வந்து நம்ம வந்து தனியாக பிரித்து எடுக்கிறோம். சரிங்களா? இவை வந்து என்னது? பல வகையில் வந்து பயன்படுது. என்னதுன்னா அனைத்து உப்புகளும் பார்த்திங்கன்னா அயனிகளின் சேர்மம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? அனைத்து உப்புகளுமே பார்த்திங்கன்னா என்னது? அயனியோட சேர்மம். சரிங்களா? ஸோ உப்பு எப்படி உருவாகுது? அமிலம் ப்ளஸ் காரம் இது ரெண்டும் சேரஸ் தான் உப்பு வந்து உருவாகுது. சரிங்களா? உப்பு ப்ளஸ் நீராக வந்து பிரியுது. சரிங்களா? ஸோ அப்போ உப்புனா தனித்து இயங்குவது கிடையாது. அமிலமும் காரமும் சேர்ந்தது தான் என்னது? உப்பு. சரிங்களா? நம்ம அமிலம் காரம் வந்து போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இதில் வந்து என்னதுன்னா உப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருள் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு. சரிங்களா? ஸோ இவை வந்து நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை வந்து உருவாக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உப்புகளின் வகைகள் பாருங்கள், என்னென்ன வகைகள் இருக்குன்னு. சாதாரண உப்புகள் இருக்குது, அமில உப்புகள் இருக்குது, கார உப்புகள் இருக்குது, இரட்டை உப்புக்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ 4 வகையான உப்புக்கள் இருக்குது. சரிங்களா? அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சாதாரண உப்புனா என்னென்னு பாருங்கள். சாதாரண உப்புனா பார்த்தீங்கன்னா ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கலின் போது தான் அந்த சாதாரண உப்பு கிடைக்கும். என்னது? அமிலம் மற்றும் காரம் வந்து என்னது? முழுமையான நடுநிலையாக்கலின் போது இந்த சாதாரண உப்பு கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வருங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்குவேஷன்லாம் அவங்கள பார்த்துக்கோங்க. நம்ம எல்லா ஈக்குவேஷனையும் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ என்னது? NaOH அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? NaOH ப்ளஸ் HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் யூஸ் என்ன வரும்? NaCl ப்ளஸ் H2O பிரியுது. சரிங்களா? என்னது? NaOHனா என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் எப்படி பிரியுது? சோடியம் குளோரைடாக பிரியுது ப்ளஸ் உப்பு தனியாக பிரியுது. சரிங்களா? சோடியம் குளோரைடு உப்பு கிடைக்குது இதிலேருந்து. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். அதில் NaOHன்றது என்னது? அதாவது OHன்னு இருந்தாலே அது என்ன சொன்னேன்? காரம்னு சொன்னேன். ஸோ HCl என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிலம். ஸோ ஒரு அமிலமும் காரமும் சேரும்போது நமக்கு வந்து உப்புன்ற ஒன்று கிடைக்குது. அதான் சோடியம் குளோரைடு. சரிங்களா? ப்ளஸ் நீர் கிடைக்குது. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அமில உப்புக்கள். அதாவது ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவை வெளியேற்றுவதால் வந்து இது வந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து என்னது? பாதி தான் வருது, முழுசாக வராமல். அதில் வந்து முழுமையான நடுநிலையாக்கல் பார்த்தோமா? ஸோ அமில உப்புக்களில் பார்த்தீங்கன்னா பாதி தான் வருது. சரிங்களா? அது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் தான் பாதியாக வருது. ஸோ பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி இவை வந்து பெறப்படுது. என்னது? பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு செய்கிறனால. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? NaOH என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2SO4. சரிங்களா? கியூஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். H2SO4 கியூஸ் NaHSO4 கிடைக்குது. சரிங்களா? ப்ளஸ் H2O வந்து தனியாக பிரியுது. சரிங்களா? ஸோ இது என்னது? அமில உப்புக்கள். சரிங்களா? ஸோ அமில உப்புக்கள் எக்ஸாம்பிள் கேட்கலாம், NaHSO4. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? கார உப்புக்கள் பாருங்கள். இவை 2 அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓர் அமிலத்தால் பகுதியளவு வெளியேற செய்து பெறப்படுகின்றன. ஸோ இது வந்து என்னதுன்னா பகுதியளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ காரங்களில் உள்ள. சரிங்களா? ஸோ ஹைட்ராக்சைடு அயனிகளை ஒரு அமிலத்தால், அது என்னது? ஹைட்ரஜனை சொன்னோமா? ஹைட்ரஜன் அயனிகள் வந்து பகுதியளவு, இது ஹைட்ராக்சைடு அயனி. சரிங்களா? இது வந்து என்னது? கார உப்புக்கள். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், PbOH2 HCl gives PbOHCl + H2O வந்து பிரியுது. சரிங்களா?
ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் இரட்டை உப்புகள். ஸோ இரட்டை உப்புகள்னால் என்ன? சமமான மூலக்கூறு வந்து எடைவிகித அளவுகளில் 2 எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் படிகாரம் என்பது பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பொட்டாஸ் படிகாரம்னா என்ன கலந்த கலவை? பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் கலந்த கலவை தான் என்ன சொல்கிறோன்னா பொட்டாஸ் படிகாரம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? இரட்டை உப்புகள்னால் ஏதாவது 2 உப்புகள் கலந்துருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இரட்டை உப்புகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு உண்டான சமன்பாடும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். KAL SO4 KAL SO4 2 இது 12H2 சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க சார். இரட்டை உப்புகள் என்னது? 2 கலந்த உப்பு சேர்ந்தது தான் இரட்டை உப்புகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து உப்புகளின் பண்புகள் பார்க்கலாமா? ஸோ உப்புகளின் பண்புகள் பாருங்கள். உப்புகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் திடப்பொருளாக தான் இருக்கும். சரிங்களா? அதிக வெப்பநிலையில் உருக்கவும் கொதிக்கவும் செய்யலாம். சரிங்களா? அதிக வெப்பநிலையில் உருகவும் கொதிக்கவும் செய்கிறப்ப அது வந்து என்னது? நீராயிரும். சரிங்களா? ஸோ பெரும்பாலான உப்புகள் வந்து நீரில் கரையும். ஒவ்வொரு உப்பு வந்து நீரில் கரையாது. ஸோ எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சில்வர் குளோரைடு. சரிங்களா? சில்வர் குளோரைடு வந்து நீரில் கரையாது. சரிங்களா? ஸோ வந்து நீரில் கரையிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பாருங்கள். சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. நீரில் கரையாத உப்பு சில்வர் குளோரைடு. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நிறமற்றது, வெண்மையானது, கனசதுர படிகம் அல்லது படிக தூளாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நீரை உறிஞ்சும் தன்மையுடையது. உப்பு என்னது? நீரை உறிஞ்சும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து படிக நீர்னா என்னன்னு பாருங்கள். பல உப்புகள் பார்த்திங்கன்னா நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து தான் படிகமாக இது வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? பல உப்புகள் பார்த்திங்கன்னா நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக வந்து காணப்படுகின்றன. சரிங்களா? ஸோ இந்த நீர் மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா படிக நீர் எனப்படும். சரிங்களா? என்னது? பல உப்புகள் வந்து நீர் மூலக்கூறுடன் சேர்ந்து அது ஒரு படிகமாக இருக்குது. அந்த படிக நீரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மூலக்கூறு தான் என்னன்னு சொல்கிறாங்களா படிக நீருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ படிக நீரை கொண்ட உப்புகள் பார்த்திங்கன்னா நீரேற்ற உப்புகள் எனப்படும். என்னது? படிக நீரை கொண்ட உப்புகள் நீரேற்ற உப்புகள்னு இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. உப்புடன் இணைந்து நீரேற்றம் கொண்ட நீர் எப்படின்னா மூலக்கூறுகளை வேதி வாய்ப்பாட்டிற்கு பின் புள்ளி வைத்து அதன் அளவு குறிப்பிடப்படும் சொல்லி சொல்கிறாங்க. என்னது? நீரேற்றம் கொண்ட நீர் மூலக்கூறுகளை வேதி வாய்ப்பாட்டிற்கு பின் ஒரு புள்ளி வச்சு ஸோ அதன் அளவு வந்து குறிப்பிடப்படும் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்கள். காப்பர் சல்ஃபேட் என்ற உப்பில் 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. அதனை இவ்வாறு எழுதலாம். எப்படின்னா காப்பர் சல்ஃபேட் எப்படி எழுதலாம்? CuSO4 ஒரு புள்ளி வச்சுருக்காங்களா? இங்கே பாருங்கள் ஒரு புள்ளி வச்சுருக்காங்களா? அதுக்கடுத்து 5H2O. சரிங்களா? ஸோ இதைத்தான் என்னது? காப்பர் சல்ஃபேட் உள்ள 5 நீர் மூலக்கூறுகள். சரிங்களா? உப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகளை தான் அப்படி எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ இதனை காப்பர் சல்ஃபேட் பெண்டாஹைட்ரேட் என அழைக்கலாம். இதுக்கு என்ன பேர்? அந்த புள்ளி வச்சுருந்தா அதுக்கு என்ன பேர்? காப்பர் சல்ஃபேட் பெண்டாஹைட்ரேட். சரிங்களா? ஸோ இந்த படிக நீர் பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டை வந்து நீல நிறமாக மாற்றும். ஸோ ரொம்ப முக்கியம். என்ன கலரில் மாற்றும்னு கேட்கலாம். என்னது? படிக நீர் காப்பர் சல்ஃபேட்டை நீல நிறமாக மாற்றும். இதனை வெப்பப்படுத்தும் போது நீல மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாக மாறிடும். சரிங்களா? வெப்பப்படுத்தாத போது நீல நிறமாக மாறும். வெப்பப்படுத்தும் போது என்னதுன்னா நீல மூலக்கூறுகளை இழந்து இது வந்து என்னதுன்னா வெண்மையாக மாறும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குளிர்வித்தல், ஸோ வெப்பப்படுத்துதல். குளிர்வித்தல் என்னது? ப்ளூ கலரில் மாறும். வெப்பப்படுத்தினா ஒயிட் கலரில் மாறும். சரிங்களா? ஸோ படிக நீர் பார்த்திங்கன்னா படிக நீர் அற்ற உப்புக்கள் நீரேற்றம் அற்ற உப்புக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? படிக நீர் அற்ற உப்புக்கள் நீரேற்றம் அற்ற உப்புக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இவை வந்து தூளாக காணப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உப்பை அடையாளம் காண்றதுக்கு சில சோதனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இயற் சோதனைகளும் கொடுத்துருப்பாங்க, வேதி சோதனைகளும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இயற் சோதனைகள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். உப்புகளின் நிறம், மனம் மற்றும் அடர்த்தி ஆகியவற்றை அறிதல். இந்த சோதனையை நம்பகத்தன்மை அற்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? அந்த சோதனை பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் நம்ப முடியாது. சரிங்களா? அடுத்து உலர் வெப்ப சோதனை. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சோதனை மட்டும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன சோதனைலாம் இருக்குது உப்பை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உலர் சோதனைனா உலர்ந்த சோதனை குழாயில் சிறிதளவு உப்பை எடுத்துக்கொண்டு சூடுபடுத்தினா அந்த நீர் வந்து ஆவியான பிறகு கரையாத உப்புகள் சோதனை குழாயின் அடியில் தங்குமா. சரிங்களா? ஸோ அதில் இருந்து தெரிஞ்சுக்கலான்றாங்க. அடுத்து சுடர் சோதனை பாருங்கள். சில உப்புக்கள் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து அவற்றின் ஹைட்ரோக்ளோரைடை தருகின்றன. சரிங்களா? அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் கலந்த கலவை வந்து பிளாட்டினம் கம்பியின் உதவியுடன் சுடரில் காட்டப்படுது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. என்ன சோதனைன்றதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து சுடரின் நிறம் அதில் காண்பவை என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. செங்கல் சிவப்பு வந்து செங்கல் சிவப்பாக இருந்தால் என்னதுன்னு கண்டுபிடிக்கலாம்னா Ca2+. சரிங்களா? Ca2+. சரிங்களா? கால்சியம்னு வரும். Ca2+. பொன்னிற மஞ்சள்னா சோடியம் Na+ன்னு வரும். சரிங்களா? இளஞ்சிவப்பு ஊதாவாக இருந்தால் அது வந்து என்னது? பொட்டாசியம் K+. சரிங்களா? பச்சையில் இருந்துச்சுன்னா ஜிங்க் Gn+.
2+ சரிங்களா. பச்சை கலரில் வந்துச்சுன்னா Gn2+ன்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புகளுடன் சேர்க்கும் பொழுது நுரை பொங்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது சரிங்களா. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ உப்போட பயன் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ உப்போட பயன்கள் என்ன. சாதாரண உப்புனா என்னது, சோடியம் குளோரைடை தான் சாதாரண உப்புன்னு சொல்லுவோம் சரிங்களா. சலவை சோடா இது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா. சாதாரண உப்புக்கு என்ன பேர், சோடியம் குளோரைடு, ஸோ NaCl சரிங்களா. இது வந்து நம்ம அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பதிலும் இது வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. சலவை சோடானா என்னென்னு பாருங்கள், சோடியம் கார்பனேட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சலவை சோடா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் Na2CO3 தான் என்னது, சோடியம் கார்பனேட். இது ரொம்ப 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 முக்கியம். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ். சலவை சோடானா என்னென்னா சோடியம் கார்பனேட் Na2CO3. இது வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கடின நீரை வந்து மென்னீராக்க பயன்படுது. கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் வந்து இது வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் நடுநிலையாக்கல் வினை. ஸோ நடுநிலையாக்கல் வினைனா என்னென்னு பார்க்கலாமா. ஸோ இது வந்து 8th கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நடுநிலையாக்கல் வினைனா என்னென்னு பாருங்கள். வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள 2 வேதிப்பொருள்கள் ஒரு வேதி வினையின் மூலம் நடுநிலை அடையும் நிகழ்வு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல்னு சொல்கிறாங்க. என்னது, வேறுபட்ட வேதிப்பண்புகள்லாம் 2 வேதிப்பொருட்கள் ஒரு வேதி வினையின் மூலம் நடுநிலை அடையும் சரிங்களா. அதைத்தான் நம்ம வந்து நடுநிலையாக்கல்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நடுநிலையாக்கல் என்பது பார்த்திங்கன்னா அமிலமும் காரமும் வினை புரிந்து உப்பை நீரை உருவாக்குதா. ஸோ இந்த வினைக்கு தான் என்னது நடுநிலையாக்கல். என்னது நடுநிலையாக்கல்னா அமிலம் காரம் ரெண்டும் சமமாக இணைஞ்சு ஸோ உப்பையும் நீரையும் உருவாக்குது சரிங்களா. ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அமிலம் ப்ளஸ் காரம் கிவ்ஸ் உப்பு ப்ளஸ் நீர் சரிங்களா. ஸோ இந்த வினையில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலமானது H+ன்னு மற்றும் Cl- அயனிகளையும், சோடியம் ஹைட்ராக்சைடானது Na+ மற்றும் OH- அயனிகளையும் தருகின்றது. என்னது, ஹைட்ரோக்ளோரிக்னாலே அது அமிலம் தான், சோடியம் ஹைட்ராக்சைடுனாலே அது வந்து என்னது காரம் சரிங்களா. ஸோ ஹைட்ரஜன்னாலே அது அமிலத்தை சேர்ந்தது, ஹைட்ராக்சைடுனா அது வந்து காரத்தை சேர்ந்தது. ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா. ஸோ அந்த அயனிகள் இணைந்து சோடியம் குளோரைடு மற்றும் நீர் இதை வந்து உருவாக்குதுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்து தான் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அமிலம் காரமும் உருவாக்கி ரெண்டும் ஒன்று சேர்ந்து அது என்ன உப்பை உருவாக்கிருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணை ரொம்ப 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 முக்கியம். பாருங்கள், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னா என்னது, HCl. சோடியம் குளோரைடுனா NaOH. இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், NaCl + H2O கிடைக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு இது ஈக்குவேஷன் மாதிரி சரிங்களா. அடுத்து சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலத்துக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், H2SO4. என்னது, அதோட ஈக்குவேஷன் H2SO4. சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு NaOH. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்குது, சோடியம் சல்ஃபேட் கிடைக்குது. என்னது, Na2SO4. இதுக்கு தான் சோடியம் சல்ஃபேட்டுன்னு பேர் சரிங்களா. ஸோ நைட்ரிக் அமிலம் HNO3 தான் நைட்ரிக் அமிலம். சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH சரிங்களா. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா NaNO3. என்னது, சோடியம் நைட்ரேட் கிடைக்குது சரிங்களா. நைட்ரேட்னா என்னது, NO3 சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான பாக்ஸு, நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அசிட்டிக் அமிலம் பாருங்கள், CH3COOH. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH சரிங்களா. சோடியம் அசிட்டேட் கிடைக்குது. சோடியம் அசிட்டேட்னா என்னது, CH3COONA கிடைக்குது சரிங்களா. ஸோ OH வந்து இதில் வந்து போயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ என்னது, இதெல்லாம் என்னது, அமிலமும் காரமும் சேர்ந்தால் நமக்கு என்ன உப்பு கிடைக்குதுன்றது ரொம்ப 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 முக்கியம். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், நிறங்காட்டி கொடுத்துருக்காங்க. நிறங்காட்டிலேயே நம்ம 2 இருக்குது, இயற்கை நிறங்காட்டி, செயற்கை நிறங்காட்டின்னு 2 இருக்குது. ஸோ நிறங்காட்டினா என்னது, அமில கார நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருள் சரிங்களா. நிறங்காட்டின்றது ஒரு வேதிப்பொருள். ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, நிறமாற்றத்தின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இது இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இயற்கை நிறங்காட்டினா என்னென்னு பார்த்துடலாமா. ஸோ ரொம்ப 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 முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இயற்கை நிறங்காட்டினா என்னென்னா, இயற்கை மூலத்திலிருந்து பெறப்படும் வேதிப்பொருளுக்கு பேர் தான் இயற்கை நிறங்காட்டி. எடுத்துக்காட்டு, இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்கலாம். என்னது, லிட்மஸ், மஞ்சள் சாறு, செம்பருத்திப்பூ மற்றும் பீட்ரூட் சாறு. இதைத்தான் என்னன்னு சொல்கிறோன்னா இயற்கை நிறங்காட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போமா. மஞ்சள் நிறங்காட்டியில் பாருங்கள், அமில கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி பாருங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது சரிங்களா. ஸோ மஞ்சள் நிறங்காட்டி அமிலத்தில் என்ன கலரில் வரும், காரத்தில் வந்து என்ன கலரில் வரும்னு கொஸ்டின் கேட்கலாம். அமிலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலரையுமே சேஞ்ச் பண்ணாது சரிங்களா, எந்த ஒரு நிறத்தையுமே தராது. காரக்கரைசலில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக மாறும் சரிங்களா, மஞ்சள் நிறத்துலேருந்து சிவப்பு நிறமாக மாறும் சரிங்களா. ஸோ செம்பருத்தி பூ பாருங்கள், அது ஏற்கனவே என்ன கலரில் இருக்கும், இளஞ்சிவப்பில் இருக்குமா. ஸோ அமில கரைசலில் சேர்க்கும்போது இளஞ்சிவப்பு அல்லது பிங்க் நிறத்தை வந்து தரும். காரக்கரைசலில் சேர்க்கும்போது அது என்னது, பச்சை நிறத்தை தரும் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து லிட்மஸ் நிறங்காட்டியை பாருங்கள். லிட்மஸ் தாள் வந்து பொதுவாக ஆய்வகங்களை வந்து பயன்படுத்தப்படும் சரிங்களா. ஸோ இது என்னது, மேக்ஸிமம் வந்து
இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆய்வகங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு அமில கார நிறங்காட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிட்மஸ் என்பது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான நிறங்காட்டி. இது வந்து எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுனா லைக்கன்கள்லேருந்து வந்து பிரித்தெடுக்கிறாங்க. சரிங்களா. இது கரைசல் வடிவிலோ அல்லது லிட்மஸ் கரைசலை உறிஞ்சுவதன் மூலம் தயாரிக்கப்பட்ட வடிதாள் வடிவிலோ வந்து இது வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ லிட்மஸ் சோதனைன்னு சொல்லி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா. இந்த தாள் பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லது நீல நிறத்தில் இருக்கும். சரிங்களா. இந்த லிட்மஸ் தாள் எப்படி இருக்கும்? 2 கலரில் தான் இருக்கும். சிவப்பு அல்லது நீல நிறத்தில் இருக்கும். சிவப்பு லிட்மஸ் தாள் பார்த்தீங்கன்னா அமில கரைசலில் விடும்போது சிவப்பு நிறமாக நீல லிட்மஸ் தாள் பார்த்தீங்கன்னா அமில கரைசலில் விட்டோம்னா அது வந்து சிவப்பு நிறமாக மாறும். சிவப்பு லிட்மஸ் தாளை காரக்கரைசலில் விட்டோம்னா அது வந்து நீல நிறமாக மாறும். அது அப்படியே ஆப்போசிட்டாக. என்னது? நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாகவும் சிவப்பு லிட்மஸ் தாள் காரக்கரைசலில் நீல நிறமாகவும் மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செயற்கை நிறங்காட்டி. சரிங்களா. ஸோ செயற்கை நிறங்காட்டினா என்னன்னு பாருங்கள். ஃபினாப்தலின் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு இது 2 தான் நம்ம வந்து செயற்கை நிறங்காட்டின்னு சொல்லுவோம். என்னது? செயற்கையாக நம்ம வந்து தயாரிக்கிறது. சரிங்களா. ஸோ 2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபினாப்தலின் என்னன்னு பார்க்கலாமா? ஃபினாப்தலின் பாருங்கள். ஃபினாப்தலின் பார்த்தீங்கன்னா ஒரு நிறமற்ற சேர்மம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு பாருங்கள். ஃபினாப்தலினுடன் ஆல்கஹால் கலந்த கரைசல் தான் நிறங்காட்டியாக வந்து பயன்படுது. டைரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆல்கஹால் கலந்த கரைசல் தான் நிறங்காட்டியாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. இது அமில கரைசலில் நிறமற்றதாகவும் கார கரைசலில் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா? மெத்தில் ஆரஞ்சு. ஸோ சூடான நீரில் வந்து திடநிலையில் உள்ள மெத்தில் ஆரஞ்சு கரைக்கப்பட்டு வடிகட்டி நிறங்காட்டியாக வந்து இது வந்து பயன்படுத்துது. எப்படி? டைரெக்டாக பயன்படுத்தாமல் சூடான ஒரு நீரில் அதுவும் திடநிலையில் மெத்தில் ஆரஞ்சு வந்து அதில் கரைக்கப்பட்டு வடிகட்டி நிறங்காட்டியாக பயன்படுத்துது. சரிங்களா. இது அமில கரைசலில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாகவும் காரக்கரைசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அந்த அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை விட்டுட்டேன், அதனால் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியம். நிறங்காட்டி இங்கிட்டு கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட அமில கரைசல், இங்கிட்டு காரக்கரைசல். ஸோ நீல லிட்மஸ் தாள் வந்து அமிலத்தில் வந்து சிவப்பாகவும் காரத்தில் வந்து எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. சிவப்பு லிட்மஸ் தாள் பார்த்தீங்கன்னா அமிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறமாற்றம் இல்லை, காரத்தில் பார்த்தீங்கன்னா நீலம். இது அங்கேயே நம்ம பார்த்தோமா. அது மாதிரி ஃபினாப்தலின் நிறமற்றது, காரக்கரைசல் வந்து இளஞ்சிவப்பு, மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே சிவப்பு, இங்கே மஞ்சள். ஸோ இது அங்கேயே பார்த்துட்டோம், அதனால் இது தேவையில்லை. சரிங்களா. ஸோ என்ன வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ 8th ஸ்டாண்டர்டில் இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. புக் பேக்கும் ரொம்ப முக்கியம். சயின்ஸை பொறுத்தளவுக்கு புக் பேக் கொஸ்டினை அப்படியே கூட எடுத்து வைக்கலாம். சரிங்களா. அதனால புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். எது படிக்கிறீங்களோ இல்லையோ சயின்ஸில் மேக்ஸிமம் பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா. அதுலேருந்தே நமக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்கலாமா? அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை. என்ன சுவையை உடையவை? புளிப்பு சுவையை உடையவை. சரிங்களா. கீழ்காண்பவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துபவை என்னன்னா அமிலம் மற்றும் காரம் தான் மின்சாரத்தை கடத்தும். சரிங்களா. 2மே கடத்தும். சரிங்களா. ஏதாவது ஒன்றை போட்டக்கூடாது, 2மே கடத்தும். ஸோ நீல லிட்மஸ் தாள் வந்து அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறும். என்னது? அப்படியே ஆப்போசிட்டாக மாறுமா? சிவப்பு நிறத்தில் மாறும். அதே இது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்ன மாறும்? நீளமாக மாறும். சரிங்களா. ஸோ காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஸ் அயனிகளை தருகின்றன. காரத்தை நீரில் கரைச்சா என்ன தரும்? OH-. சரியா. ஹைட்ராக்சைடு அயனியை தருது. OHன்னு போட்டக்கூடாது, OH-. சரிங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் ஆகும், அது ஒரு காரம். சரிங்களா. ஹைட்ராக்சைடுன்னு வந்துட்டாலே அது ஒரு காரம் தான். சரிங்களா. ஸோ சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. என்ன அமிலம்? அங்கேயே பார்த்தோமா, ஃபஸ்ட் இதில் பார்த்துருப்போமா, ஃபார்மிக் அமிலம் இருக்கும். சரிங்களா. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது, அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது. சரிங்களா. ஸோ அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது, உப்பு மற்றும் நீர் வந்து உருவாகும். சரிங்களா. அமிலமும் காரமும் சேர்ந்தால் என்ன உருவாகும்? உப்பு, நீர் உருவாகும். சரிங்களா. உப்பு மட்டும் போட்டக்கூடாது, நீர் மட்டும் போட்டக்கூடாது. அமிலமும் காரமும் சேர்ந்தால் உப்பும் உருவாகும், நீர் உருவாகும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம். ஏனெனில் அதில் வந்து என்ன இருக்குது? காரம் இருக்குது. சரிங்களா. நம்ம வந்து துலக்கிற அந்த பற்பசையில் என்னது? பேஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னா காரம் இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது. என்ன நிறமாக மாறுது? சிவப்பு நிறமாக மாறுது. சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கோடிட்ட இடம் பென்சாயிக் அமிலம் டேஸ் ஆக பயன்படுகிறது. ஸோ பென்சாயிக் அமிலம் எதுக்காண்டி பயன்படுதுன்னா உணவு பாதுகாப்பானாக இது வந்து பயன்படுது. சரிங்களா. புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. எந்த சொல்லால்னா அசிடஸ் என்ற சொல்லால் தான் வழங்கப்படுது. காரங்கள் டேஸ் சுவையை உடையவை. காரங்கள் என்னது? கசப்பு சுவை. அமிலம் என்னது? புளிப்பு சுவை. சரிங்களா. ஸோ கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு என்ன? CaO. சரிங்களா.
குளவியின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. அல்கலி என்ற கார வேதிப்பொருள் தான் இருக்குது. சரிங்களா, என்னது அல்கலி என்ற கார வேதிப்பொருள். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது என்னது இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுகிறது. சரிங்களா. செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் டேஸ் நிறத்தை தருகிறது. என்ன நிறத்தை? இளஞ்சிவப்பு அல்லது பிங்க் நிறத்தை தருகிறது. சரிங்களா. ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா. ஸோ சரியான இது வந்து சரியா அல்லது தவறான்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போமா. பெரும்பாலான அமிலங்கள் பார்த்திங்கன்னா நீரில் கரைவதில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை. என்னது? தப்பு. நீரில் வந்து கரையும். பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரையும். சரிங்களா. ஸோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா கசப்பு சுவையை உடையவை. இதுவும் ராங். ஏன்னா அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையவை. உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வந்து வளவளப்பு தன்மையுடன் காணப்படும். ஸோ இதுவும் தப்பு. என்னென்னா நீர்த்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது தான் அது வளவளப்பாக இருக்கும். சரிங்களா. ஸோ அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை. இது வந்து கரெக்ட். சரிங்களா. அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும். ஸோ அனைத்து காரங்களுமே அல்கலிகள் கிடையாது. தவறு. நீர்த்த காரங்கள் தான் அல்கலிகள். சரிங்களா. ஸோ செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா அதோட சாறு இயற்கை நிறங்காட்டி ஆகும். செம்பருத்தி பூ சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி. ஸோ இது கரெக்ட். சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா. இது வந்து 9th இருக்க புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஃபார்முலா கொடுத்து அதில் என்ன வெளிவருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Gn+2HCl என்னது? ஹைட்ரோக்ளோரிக். சரிங்களா. HClனாலே என்னது? ஹைட்ரோக்ளோரிக்கா. ஸோ ஹைட்ரோக்ளோரிக்னால என்ன சொன்னேன்? ஹைட்ரஜன் தான் வெளியே போகும். சரிங்களா. ஹைட்ரோக்ளோரிக் தான் வெளியே போகும். சோடியம் ஹைட்ராக்சைடுனா தான் OH வெளியே போகும். சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் இதில் என்ன வெளியே போகுது? H2 தான் வெளியே வரும். சரிங்களா. ஆப்பிளில் உள்ள அமிலம் வந்து மாலிக் அமிலம். ஸோ ஆரஞ்சில் உள்ள அமிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அஸ்கார்பிக் அமிலம். சரிங்களா. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள். பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கும் அமிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கனிம அமிலம். அடுத்து பாருங்கள், அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸ் தாளாக மாற்றும். சரிங்களா. உலோக கார்பனேட்டுகள் உலோகப்பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஸை வெளியேற்றுகின்றன. என்னது? CO2வை வெளியேற்றுகின்றன. அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. சரிங்களா. நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீலம். சரிங்களா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம 3 பார்ட்டில் அமிலம் காரம் உப்பை வந்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th 8th ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து வீக் 1க்கு உண்டான டெஸ்ட்டை வந்து மாற்றி வச்சுருக்கோம். நிறைய பேர் டெஸ்ட்டு வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து புதன்கிழமை வச்சுருக்கோம். புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் உள்ள PDF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலையிலே வந்துடும். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆன்சருக்கே வந்துடும். சரிங்களா. அதில் எந்த மாற்றமே கிடையாது. இனிமேல் தள்ளி வைக்கலாம் வாய்ப்பில்லை. புதன்கிழமை கண்டிப்பாக காலையிலே வந்துடும். ஸோ நீங்கள் எழுதிட்டு சாயந்தரம் ஆன்சர் கீ வரும், செக் பண்ணிவிட்டு எத்தனை 200க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நான் ஒரு வீடியோ வருவேன், அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ 200க்கு இத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ நம்ம என்னென்ன இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, ஸோ தமிழில் வந்து 4 இயல் முடிச்சிட்டோம். ஸோ ஒரே ஒரு இயல் தான் இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நான் கொடுத்துருவேன். சரிங்களா. இன்றைக்குள்ள கொடுத்துருவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா INM முடிச்சிட்டோம். பாலிட்டி சிந்து சமவெளி நாகரிகம்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்து கிளாஸ் வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்டோம். சரிங்களா. ஸோ அது வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வீடியோ கொடுத்து முடிச்சிட்டோம். சரிங்களா. இன்னும் வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா எக்கனாமி கொடுக்கணும். சரிங்களா. எக்கனாமி பார்த்திங்கன்னா இன்னைக்குள்ளே வந்துடும். சரிங்களா. எக்கனாமி வந்துடும். தமிழ் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான், அந்த இயல் 5 மட்டும்தான் கொடுக்கணும். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸு கொடுக்கணும். ஸோ இது 3 தான் நம்ம கொடுக்கணும். நாளைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேக்ஸு தான் பார்ப்போம். சரிங்களா. ஸோ அதனால் இன்றைக்கே நீங்கள் வந்து அந்த எல்லாமே முடிச்சிருங்க படித்து. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸு ப்ளஸ் ரிவிஷன் தான். புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க. புதன்கிழமை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஸோ நல்ல நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட லிமிட்டட் சிலபஸ் தான். ஸோ 5 GK லெசன்ஸு, மேக்ஸ் ஒரு டாபிக், ஸோ 5 இயல், இவ்வளோ தான். ஸோ இவ்வளோவில் நீங்கள் வந்து 200க்கு ஒரு கொஸ்டின் கூட தப்பு விடக்கூடாது. சரிங்களா. ஏன்னா லிமிட்டடாக தானே படிக்கிறீங்க. இதுலேயே நீங்கள் தப்பு விட்டிங்கன்னா அப்புறம் எப்படி குரூப் 4 எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக எழுதுவீங்க. ஸோ 200 கொஸ்டினும் 200க்கு போடுற மாதிரி வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே TNPSC எந்த தரத்தில் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பேன். சரிங்களா. ஸோ அதனால் நல்லா படிச்சுட்டு புதன்கிழமை வந்து நல்லா 200க்கு 200 கொஸ்டின் போடுற மாதிரி எழுதுங்க. சரிங்களா. ஸோ டெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். சரிங்களா. ஸோ நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமி வந்துடும். சரிங்களா. எக்கனாமி வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எக்கனாமி வந்து வந்துடும் அடுத்த வீடியோவில். ஸோ ஒரே வீடியோவில் வந்து எக்கனாமி வந்து முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையிலக்குள்ளே உங்களுக்கு எக்கனாமி வீடியோ வந்துடும். நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ தான். சரிங்களா. மேக்ஸ் நாளைக்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ வந்து அப்பப்போக்கே நடத்துறதை அப்போக்கே படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இல்லாதனால ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPC அகாடமி.